ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வில்லேஜ் ஸ்டைலில் பீஃப் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பீஃப் வாங்கியிருக்கேன். அதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பேனில் சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுட்டு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறேன். இது ஒரு 25 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இது ஒரு பக்கம் வேகிற சைடில் இன்னொரு பக்கம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நல்லா வறுத்து அரைக்க போகிறோம். வறுத்து அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். தனியா நல்லா வறுத்ததுக்கப்புறமா செகண்ட் சீரகம் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 3வது 2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 4வதாக வத்தல், அதாவது காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா மொத்தமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மசாலா மட்டும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த மசாலானாலுமே நம்ம வறுத்து அரைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நானும் இந்த மாதிரி தான் வறுத்து அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை நம்ம எல்லா ஃபுட்லேயுமே ஆட் பண்ணணுங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்ன வெங்காயம் பீஃப் வறுவலுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நான் 1 கப் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிக்கிறேன். இது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அவிச்சு வச்சுருந்த நம்ம பீஃப் சேர்த்துக்கலாம். பீஃப் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது தனியாக மிளகு, சீரகம், வத்தல் சேர்த்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃபஸ்ட்டு இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம கறிக்கு போட்டிருப்போம். இப்போ நம்ம கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மசாலா கூட ஆட் பண்ணும்போது தேங்காய் பூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.